ஓகே சூப்பர். ஓகே, இல்லை இதுக்கு தாங்க ப்ரெஸ்ன்னு பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா எப்படி பேசணும், என்ன பண்ணணும் எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் for the press, media, friends and family who have all gathered here for this occasion. And very happy Women's Day to all the women in this world. Without them, there are no men here. So thank you for all the women actually. And இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்னு ஒரு பெரிய படம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பெருசாக பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாக வந்த படம் தான் இந்த பெருசு. ஸோ தேங்க்ஸ் டு இளங்கோ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. அண்ட் திஸ் ஃபிலிம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தோட இது 16வது படம் ஆக்சுவலாக. ஸோ இல்லை அதான் என்னென்னா இவங்க எல்லாருமே ஃபேமிலி, அதனால் என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. அப்படி தான் அந்த படமும் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வென் வி சே இட்ஸ் அ க்ளீன் அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், தென் குடும்பமாக நடிச்சிருக்கோன்ற போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாத்துக்குமே கை தட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து as I said, எனக்கு எப்போவுமே வந்து வெஸ்ட்டில் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எனக்கு. அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா எப்படி வெஸ்ட்டில் வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் எப்போவுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி தெர் இஸ் அ நோஷன் வென் யூ ஆக்சுவலி புட் ஏ சர்டிஃபிகேட் இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அன் அசம்ஷன் ஸோ ஃபார். அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். அந்த அசம்ஷன்ஸ் என்னென்னா ஐல் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட், வெதர் இட் இஸ் செக்ஸ், nudity, vulgarity, foul language, and bloody violence, horror, drugs, substance abuse. இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பெர்செப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் தட் we thought of doing in this film is இந்த நார்ம்ஸை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஆசை 100% நிறைவேறிச்சு. அது 200% நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கன்றது நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இளங்கோ அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஆக்சுவலி. ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவுட் ஆஸ் வெல். கண்டிப்பாக இந்த படம் வந்து 18 வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லவ்வர்ஸ், யார் வேணால் 18 வயசுக்கு மேலே இல்லை, பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக, இன்ஃபேக்ட் ஈவன் ஓல்ட் பீப்புள் ஃபார் தேட் மேட்டர்ஸ், 18 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம், பார்த்ததை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஒரே தேங்க்ஸாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நாங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. தெர் இஸ் another studio called Baveja Studios headed by Harman. So he's a very very nice gentleman from Mumbai and they have a legacy on their own. அவங்களுக்கு வந்து இது தமிழில் மொதல் படம் and we are also trying to do a multi films along with those studios and this would be the starting of that. So today is a very beautiful day on that aspect as well. ஏன்னா ஹார்மனோட daughter birthday இன்னைக்கு, that's why he is not able to be here, but I look at it as a very auspicious occasion as well on that. And I also like to thank Sasi from Emberlight Studio, who is also part of this film, and I think it is again a start of a new journey and the collaboration with lot more to go forward. And as always, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிரஸ் அண்ட் மீடியா எப்போவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க, அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள். And thanks to each and everyone over here, and thanks to God and thanks to everyone who have helped me in this journey for what I am today. Thank you so much. Thank you sir. இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அந்த ரியாக்ஷன்? இந்த கதை கேட்டோன்னே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் இப்போலாம் ரியாக்டே பண்ண மாட்டேங்க ஆக்சுவலாக. உங்கள் ரியாக்ஷன் தான் எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா எந்த கதைக்குமே ஜென்ரலாக, and this film is actually it's been done in it's a single-use film actually, and படம் வந்து இளங்கோ is the director over there. என்னன்னா வந்து பட் ரெண்டு படமுமே we are part of it. Even Stone Bench is part of the film which is done there, and both the films are going to have a parallel release actually. So இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு ராம் சார் தான் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி இளங்கோ வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட்ஸ் ஹவ் வி காட் இன் டு திஸ் ஃபிலிம்.
ஸோ ரியாக்ஷன் சேம் ரியாக்ஷன் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தேன். ஓகே சூப்பர் சார். இந்த படத்தில் நீங்கள் வந்து சாமியாரா ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. யார் சொன்னா இந்த கேள்வி? இல்லை, நான் உங்கள் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தாடி நீங்கள் மறந்துட்டீங்க அதை மறைக்கிறது. இல்லை, எனக்கு வாழ்க்கையில் சாமியார் ஆனான்னு ரொம்ப ஆசைங்க. ஆக்சுவலாக அது வேற ஒரு $multi-million பிளான் ஒன்று இருக்குது 50 yearsல. அதோட லுக்கு செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ 40 வயசு எனக்கு. சரி சார், நான் கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன், அந்த கேள்வி கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வாழ்க்கையில் எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எதிர்பாராமல் நடந்த விஷயம் சார் உள்ளே வந்தது. அதுதான் எனக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில். என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிலிம். அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க, அந்த படம் நல்லா வந்துடும். பட் as a great ஃபேனாக அவரை நான் சந்திச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.